பொய்யான பாக்ஸ் ஆபீஸ் தகவலை வெளியிட்ட கேம் சேஞ்சர் தயாரிப்பாளர் தில்ராஜ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. இந்த வீடியோவில் கேம் சேஞ்சர் படத்தோட முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யாக வெளியாகி இருக்குது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்த கேம் சேஞ்சர் படம் நேற்று, அதாவது ஜனவரி 10ஆம் தேதி வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உட்பட பல மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை வந்து சங்கர் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் வந்து ராம் சரண் ஹீரோவாக நடிச்சிருந்தார். வில்லனா எஸ்.ஏ. சூர்யா நடிச்சிருந்தாங்க. சமுத்திரகனி மற்றும் சுனில், கியாரா அத்வானி இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. வெறும் பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு போர்வையில் மட்டுமே இந்த படத்தை எடுத்ததால் ரசிகர்களுக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு தீனியாக அமையல. ரசிகர்கள் பலருமே இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்களை தான் கொடுத்தாங்க. அது தமிழ் மட்டும் இல்லாமல் எல்லா மொழிகளிலுமே நெகட்டிவான விமர்சனம் தான் இந்த படத்துக்கு ஆரம்பம் முதலே வந்துட்டு இருக்குது. இந்த வகையில் இந்த படம் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் 186 கோடி வசூல் பண்ணதா ஒரு வடையை வந்து இவர் தயாரிப்பாளர் இந்த படத்தோட வசூல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஒரு செய்தியை வந்து பரப்பிட்டு வர்றாரு. என்னதான் இந்த படம் தோல்வி அடைஞ்சால் கூட இந்த தயாரிப்பாளர்கள் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. இந்த படம் வந்து 2000 கோடி 4000 கோடின்னு அந்த வடை சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இந்த தயாரிப்பாளர்கள் வந்து அந்த ஹீரோவோட கால் சீட்டு மறுபடியும் இன்னொரு படத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எங்கே போய் முடியுமோ தெரில. சரி, இவர் வந்து எக்ஸ்தலத்தில் இந்த தில்ராஜு தயாரித்த அந்த படத்தோட கேம் சேஞ்சர் படத்தோட அந்த வசூல் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த எக்ஸ்தலத்தில் அவங்க போட்ட செய்தி என்னென்னா, கிங் சைஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அன்லீசஸ் இன் தியேட்டர், கேம் சேஞ்சர் டேக்ஸ் எ பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் அட் த பாக்ஸ் ஆபீஸ் அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. மேலும் பிளாக் பஸ்டர் கேம் சேஞ்சர் அப்படின்னு போட்டு கிராசஸ் 186 crores வேர்ல்டு வைட் ஆன் டே 1 அப்படின்னு போட்டு இவங்க ஒரு உல்டாவான அறிக்கையை உருட்டியிருக்காங்க. இதை வந்து சும்மா அவங்க சந்தோஷத்துக்கு வேணால் போட்டுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கணும். உண்மையில் அது நடக்கலாம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். இந்த கேம் சேஞ்சர் இவங்க போட்ட அந்த வசூலில் வந்து பார்த்தீங்கன்னா பாதியே வசூல் பண்ணியிருக்காது. இதை வந்து நம்ம அடித்து கூறலாம். இப்போ வந்து ரசிகர்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ வந்து தயாரிப்பு நிறுவனம், இந்த படக்குழு, மாஃபியாக்கள்லாம் எப்படி வந்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்காங்க. இதனால சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவங்களுக்கு என்ன, ஆல்ரெடி தெலுங்குல தேவரா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, ஜூனியர் என்ட்ரி ஆகுது. அந்த படத்தோட வசூல் வந்து அதை விட இது அதிகம், புஷ்பா 2 விட அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு வடையை சுட்டு படத்துக்கு விளம்பரத்தை தேடுறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் கேம் சேஞ்சர் மண்ணை கவ்வி நேற்று படுத்துருச்சு அப்படிங்கிறது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த தில்ராஜு தயாரிச்சிருந்த, அதாவது கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன அந்த வாரிசு படம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சம்பாதிச்சது, பல கோடி வசூல் அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டாரு. கடைசியாக பார்த்தா இப்போ இந்த கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் டைமில் வந்து வாரிசு படத்தால் எனக்கு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு, படம் சரியாக போகலை அப்படின்னு சொல்லி உண்மையை உடைக்கிறாரு. அதாவது நடிகர்களோட அந்த மனசை குளிர்வித்து அடுத்த பட வாய்ப்புகளை பெறுவதற்காக இந்த மாதிரி வசூல் வடைகளை தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் பண்ணிட்டு வராங்க. இந்த கேவலமான செயல்லாம் எப்போ போய் முடியும், எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் ரொம்ப நினைச்சாவே அருவருப்பாக இருக்குது. இப்படிலாம் வந்து ஒரு பொய்யை சொல்லி ஏன் வந்து உலகத்தை ஏமாத்துறீங்க? ஆனால் இப்போ இருக்கிற ரசிகர்கள் வந்து அதையுமே வந்து கணிச்சிடுறாங்க. ஏன்னா வந்து முதல் நாளே இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டாவே அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட வசூல் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு வந்து மக்களுக்கே தெரிஞ்சிருது. நீங்கள் என்ன உருட்டினாலும் அங்கே வேலையாகாது. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.